நகராத்தில் இருக்கிற இந்த ரயில்வே ஜங்ஷனில் இருக்கிற பங்க் கடை, இந்த ஆட்டோ ஸ்டாண்டு, இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் கவனிங்க. சொற்ப சம்பாத்தனை சம்பாரித்து இந்த 3 நம்பர் லாட்டரிலாம் நிறைய பேர் அழிஞ்சு போறீங்க. அது போலலாம் இருக்கக்கூடாது. தமிழக அரசு முழுவதுமாக தடை செஞ்சிச்சு இந்த 3 நம்பர் லாட்டரின்றது. மொத்தத்திலே தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டை முழுவதுமாக தடை செஞ்சாங்க. கேரளாவில் நடக்கிற இந்த லாட்டரி சீட்டை வச்சு இங்கே சில பேர் ஆன்லைன் மூலயமா லாட்டரி சீட்டு விற்கிறாங்க. யாரும் வாங்காதீங்க. அது சட்டவிரோதமாக குற்றம். அது நம்ம காவல் நிலையத்தோட நம்பர் 94 98 100 489. நீங்கள் ஏதாவது தகவல் சொன்னீங்கன்னா நம்ம ரகசியமாக வச்சுப்போம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். வருமானம் கம்மியானவங்க அந்த மக்கள்லாம் பேராசை கொண்டு அதை வாங்கி நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ன்ற மாதிரி எண்ணத்தில் வாங்கி வீணாக போகிறாங்க. அது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதை யாரும் வாங்கக்கூடாது. உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் கணவரோ உங்கள் மகனோ உறவினர்களோ யாருமே வாங்கறத நீங்கள் ஊக்குவிக்காதீங்க. பணம் ஏதாவது வருது போகுது, எந்த ஒரு செயலுமே குடும்பத்தில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு தெரியும். உங்கள் வீட்டுக்காரரு என்ன செய்கிறாரு, என்ன மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுறாருன்றது குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு கட்டாயம் தெரியும். அதனால் அந்த தவறான செயலில் ஈடுபடுறதை நீங்கள் ஊக்குவிக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே செயல் என்னன்னா, நாங்கள் சொல்கிற நம்பரை ஒரு நோட்லையோ பேப்பரை எழுதி வச்சுக்கிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க மூலயமா எழுதிக்கிங்க. அந்த நம்பருக்கு தகவல் சொல்லணும். உடனே நீங்கள் யார் தகவல் சொல்கிறீங்கன்ற விஷயம் நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தேவை விஷயம்தான். யார் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த நம்பர் எங்களுக்கு தேவையில்லை. சொல்கிற தகவலை 24 மணி நேரமும் நாங்கள் பதிவு செய்வோம். உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிங்க. 94 98 100 489. 10 நம்பர் சொல்லியிருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. பக்கத்தில் நோட் இருந்தால் எழுதிக்கிங்க. 94 98 100 489. எந்த நேரத்தில் நீங்கள் தகவல் சொல்லலாம். அப்படி நீங்கள் தகவல் சொன்னால் பல குடும்பத்துக்கு அது நல்லது செய்கிற மாதிரி ஒரு அர்த்தமாயிடும். அதில் சொல்லுங்கள், நீங்கள் யார் சொல்கிறீங்க அப்படின்ற விஷயம் சொல்கிற நபருடைய பெயரோ விலாசமோ எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் சொல்கிற தகவல் தான் எங்களுக்கு தேவை. 24 மணி நேரத்தில் எந்த நேரத்துலையும் சொல்லலாம். சொல்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டா போதும். அது உடனடியாக நாங்கள் அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் நோட் பண்ணி